ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கொடைக்கானல் பில்டர் இன்ஜினியர் ஷாம் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி காட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸில் ஒன்றான வில்பட்டி கோடை கிரீன் வேலி சைட்டை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஏசி பிளாக்ஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து கொடைக்கானலில் மேக்ஸிமம் ஏஏசி பிளாக்ஸ் வந்து கிராக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருக்குது. ஸோ அதை கிராக்ஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னென்ன டெக்னிக்கல் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்டு ரூஃபிங் அதில் என்னென்ன டெக்னிக்கல் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஒன் திங் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட சைட்டை வந்து கிளைண்ட் விசிட் பண்ணிட்டு ஸோ அவங்களோட ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சைட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் உள்ள வில்பட்டி ஏரியாவில் கோடை கிரீன் வேலி அப்படின்ற சைட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சைட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஏஏசி பிளாக்ஸ் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏஏசி பிளாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிராக் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளிந்த் பீமுக்கு மேலே ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் மார்ட்டர் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 1:5 அப்படின்ற ரேஷியோவில் நம்ம சிமெண்ட் மார்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே தான் வந்து பிளாக்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் 2 feet 6 inches வந்து சில் பீம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 feet ஹைட்டில் லிண்டல் பீம் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே அஸ்யூஷுவல் எல்லா பில்டிங்கும் கொண்டு வரதா, நீங்கள் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இது எல்லாமே நார்மலாக பண்ணுறோம். ஒரு சில பேர் அதை பண்ணாமல் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி கிராக்ஸ் வந்து அதிகமாக வருது. நம்ம ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ராம்கோ சிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரூஃபில் லீக்கேஜ் வந்து கவர் பண்ணுறதுக்காக வேண்டி டாக்டர் ஃபிக்ஸிட் 101 வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ ரூஃபிங் எல்லாமே வந்து ப்ராப்பராக கொண்டு வந்திருக்கோம் அதில். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பிளாஸ்டிங்கில் என்னென்ன ஒர்க்ஸ் வந்து சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுன்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம சைட்டை வந்து கிளைண்ட் விசிட் பண்ணிட்டு அவங்களும் நமக்கு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சார் எப்படி சார் காங்கிரீட்டில் ஓகேவா சார்? உங்களுக்கு சார் ஓகேவா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நாங்கள் பார்க்கிங்காக கேட்டோம். நீங்கள் டபுள் மேட் போட்டு கொடுத்துருக்கீங்க, நாங்கள் கேன்டிலிவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, கேட்ட ஸ்பெக்கோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்கீங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே. லேபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். இன்னும் வீடு கம்ப்ளீட் ஆகும்போது இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பண்ணி தரேன். தேங்க்யூ சார். எப்படி சார் காங்கிரீட்லாம் ஓகே உங்களுக்கு? நீங்கள் பார்த்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடா? ஓகே ப்ரோ உங்களுக்கு? எனக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான். கேட்ட மாதிரி ஹெவி கிரேடில் போட்டது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸ்டீல்லாம் ஓகேவா? ஸ்டீல்லாம் ஓகே. பார்க்கிங் டபுள் மேட் எல்லாம் கேட்ட மாதிரி டெக்னிக்கலாக உங்களுக்கு ஓகே சார்? நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர், உங்களுக்கு தெரியாது அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ரேஷியோ மாற்றணும், அதே நீங்கள் ஒன்றும் சொல்ல மாதிரி ரேஷியோ மாற்றிக்கலாம். ஓகே, எல்லாமே உங்களுக்கு ஓகே, சாட்டிஸ்ஃபைடு தான். ஓகே ஓகே. இப்போ வரைக்கும் ஒர்க் எப்படி உங்களுக்கு ஓகேங்களா? ஒர்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஷெட்யூல் பண்ண டைம் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. யாரும் மூஞ்சி பண்ணிட்டு என்னன்னா ஃபினிஷிங் வந்து பக்காவாக முடிஞ்சுது. தேங்க்யூ. ஏழு பேரும் இதே மாதிரி பெருசாக கட்டிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக இதுவும் பக்காவாக கட்டிக்கிட்டு. கண்டிப்பாக தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. வணக்கம். ஸோ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறோம். ஸோ இதில் நாங்கள் என்னென்ன டெக்னிக்கல் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டு கம்ப்ளீஷன் வரைக்கும் அடுத்த பார்ட் 2வாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ கொடைக்கானல் நீங்கள் ஒரு நல்ல பில்டிங் பண்ணணும் சரி, இல்லை நல்ல ஒரு லேண்ட் எதுவும் வாங்கினா மறக்காமல் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, வீடியோவோட கீழேயும் சரி, எங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் வெப்சைட்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் கொடைக்கானல் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணால் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு திங் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஆனால் அதில் ஒரு சின்ன இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிட் நைட் ஒரு 2 o'clock 3 o'clockலாம் கால் பண்ணுறீங்க. ஸோ அந்த டைமில் எங்களால் எடுக்க முடியல. யாரும் சங்கடப்பட வேணாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.